ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து கூழ் ஊற்றணும். ஸோ அதோட vlog மாதிரி பார்க்கலாம். ஸோ காலைல போயிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு டீ காஃபிலாம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றியாச்சு. இட்லிக்கு தொட்டுக்க வந்து நம்ம அந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு கடையல் மாதிரி செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். அது கூட வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த கடையல். ஸோ வந்து கத்திரிக்காய் கடையல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே நிறைய வரும். ஸோ இந்த சிறுபயிர் போட்டு செய்கிற கத்திரிக்காய் கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும். எப்பவுமே நாங்கள் வந்து சின்ன வயசில் கூழ் அம்மா ஊற்றுறாங்க அப்படின்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 11 இல்லை 12 வந்து கூழ் ஊற்றிட்டு அந்த கூழை குடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு வேறு லெவலில் தடல் புடலான ஒரு லன்ச் இருக்கும், அதான் டின்னர் இருக்கும். ஸோ வந்து இந்த டைம் அப்படி பண்ணல. ஏன்னா குட்டி பசங்க இருக்காங்க, அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் டிஃபன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா நைட்டே வந்து நம்ம காய்கறி எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. ஸோ தேவையான காய்கறி ஏன்னா நிறைய காய்கறி தான் வந்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து, அதாவது கருவாட்டு குழம்புக்கு வந்து போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூழ் ஊற்றுறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பச்சை அரிசி அதெல்லாம் வந்து காலைல அம்மா எழுந்து ஊற வச்சுட்டாங்க. நம்ம பச்சரிசியில் வந்து நிறைய ஐட்டம் செய்வாங்க. நிறையானா இந்த துள்ளு மாவு, அதுக்கப்புறமேட்டுக்கா கொழுக்கட்டை மாதிரி ஒரு மாதிரி ரவுண்டாக பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ அம்மா வந்து சைடில் வந்து எனக்கு காய்கறி அதெல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, வெங்காயம் தக்காளிலாம். ஸோ நானுமே வந்து தாளித்து எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தேன். ஸோ என் சமையல் தான் வந்து மோஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ வந்து கருவாட்டு குழம்பையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா வதக்கி அதுக்கு தேவையான எவ்வளோ தண்ணி வேணுமோ அது எல்லாமே, ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் வச்சு எல்லாேருக்கும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அதனால் எல்லாேருக்கும் தேவைப்படுற அளவுக்கு வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வந்து நிறைய காய்கறி போட்டு நிறைய கருவாட்டு போட்டு நல்லா எல்லாேருக்கும் எம்மியாக இருக்க மாதிரி நம்ம வந்து செய்யணும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்து இந்த மாவிலை, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வேப்பிலலாம் வந்து நல்லா கட்டி அழகாக வந்து வெளியே வந்து கட்டி விட்டுட்டு இருந்தார். நான் வந்து சைடில் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நிறைய கொடுப்போம்ல, அந்த பொரி அரிசியை வந்து நல்லா வந்து அரைச்சி நம்ம இந்த கீரையில் போட்டு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரிலாம்? ஸோ வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. கூழ் ஊற்றினாலே இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து வெண்பொங்கல் மாதிரி அந்த வெள்ளை சாதத்தை வந்து பிடிச்சிட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பானகம் வந்து கலக்கி வைக்க சொன்னாங்க அம்மா. வெல்லம் ப்ளஸ் வந்து தண்ணியாக தான் பானகம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இதெல்லாம் வந்து மேண்டிட்டரி பர்பஸ்க்கு வந்து நம்ம கூழ் ஊற்றும் போது செய்வாங்க. அதேமாதிரி அம்மா உட்காந்து கூழ் எல்லாமே வந்து கரைச்சிட்டாங்க. ஸோ நாங்களுமே வந்து இந்த கூழ் குண்டா வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. தயிர் போட்டு நல்லா சூப்பராக வந்து செட் பண்ணியாச்சு. எல்லாமே ஆல் செட் ரெடி. நம்ம வந்து கூழ் ஊற்றுறதுக்கு வந்து எல்லாருமே தயாராக போகிறோம். ஸோ உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம வந்து எல்லாேருக்கும் வந்து கூழ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தோம். கொழுக்கட்டை, துள்ளு மாவு, கீரை, அதுக்கப்புறம் வந்து மீன் கருவாட்டு குழம்பு, கூழ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து அந்த கிளாஸ்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிருந்தா பவித்ராலாம் வந்துருந்தாங்க. ஸோ வந்து அவங்கெல்லாம் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு டிஷ்ஷஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. தாரிக்கா வந்து ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டாரு. ஸோ கூழ்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கூழ்லாம் குடிச்சிட்டோம். ஈவினிங் டின்னருக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, அந்த முட்டை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு வந்து ஃபில் ஆகிடும் செம்மத்தியாக. அம்மா வந்து மீன் குழம்புக்கெலாம் நல்லா கரைச்சிலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா மசாலா எல்லாமே போட்டு ரெடியாக வச்சாச்சு. டக்குன்னு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 6 மணி போல் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். எங்கள் அம்மா எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாங்களே. ஸோ வந்து இது வந்து குருமாக்கு மட்டன் குருமா வந்து செய்கிறோம். ஸோ மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் எக் மசாலா, இந்த மாதிரி பல விதமான ஐட்டம்ஸ் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூழ் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து மீன் குழம்புலாம் வந்து வேறு லெவலில் வந்துருந்தது. எல்லாமே சமயம் வந்தது. அது இல்லாமல் இது வந்து கம்பல்சரி மேண்டிட்டரி. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து கண்டிப்பாக செய்வாங்க. இந்த புடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து அம்மா செஞ்சிட்ருக்காங்க. பாகு எடுத்து வெல்லத்தை கரைச்சி நல்லா போட்டு பிசைஞ்சு எல்லாமே உட்காந்து ஈவினிங் டைமில் அந்த கொழுக்கட்டைலாம் பிடிச்சி நல்லா செம்மையாக ஃபேமிலி டைமாக போகும்.